இளைய தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய உதவிகளை பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இளைய தளபதி விஜய் இன்னைக்கு என்னதான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக்டரா உயர்ந்து நின்னாலும் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் பல சிக்கல்களையும் சறுக்கல்களையும் சந்திச்சிருக்காரு. அப்போ குறிப்பா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நம்ம தளபதி விஜய தோள் கொடுத்து தூக்கி விட்டுருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலகட்டத்துல படிப்புல பெருசா நாட்டம் இல்லாத காரணத்தினால நான் கண்டிப்பா நடிக்க தான் போவேன்பா அப்படின்னு அடம் பிடிச்சு அவருடைய அப்பா S.A. சந்திரசேகரை தயாரிச்ச நாளைய திருப்புன்ற படத்துல ஒரு முன்னணி நடிகரா விஜய் அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாறாரு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா S.A. சந்திரசேகர் அவர்களே அந்த படத்துக்காக பல மார்க்கெட்டிங் பண்றாரு. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகாம அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடையுது. பல கடுமையான விமர்சனங்களையும் விஜய் அவர்களுக்கு இந்த படம் பெற்று தருது. ஆனா இந்த படத்துக்கு முன்னாடியே விஜயகாந்த் உடைய ஒரு சில படத்துல விஜய் அவர்கள் சிறு சிறு வேடத்துல நடிச்சிருக்காரு. சின்ன வயசுல முதல் முறையா விஜயகாந்தோட வெற்றின்ற திரைப்படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா விஜய் அவர்கள் சின்ன வயசுலயே அறிமுகமாறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து குடும்பம், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு படத்திலையுமே விஜய் அவர்களுடைய சிறு வயதிலேயே விஜயகாந்த் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அதை அடுத்து இப்போ விஜய் நடிச்ச முதல் படம் நாளைய திருப்பு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால விஜய் அவர்கள் மிகப்பெரிய மன உடைச்சல இருக்காரு அப்படின்ற செய்தியை விஜயகாந்த் அவர்கள் கேட்டதுக்கு அப்புறமா விஜயோட அடுத்த படமான செந்தூர பாண்டின்ற படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல விஜயகாந்த் நடிக்க ஒத்துக்கிறாரு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் அவர்கள் தான் விஜயகாந்தோட ஆரம்ப காலகட்டத்துல பல படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்காராம். சோ அவருடைய மகனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நம்ம உதவி செஞ்சாகணும் அப்படின்றதுக்காக செந்தூர பாண்டின்ற படத்துல சம்பளமே வாங்காம ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல விஜயோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இந்த ரெண்டு பேரோட காம்போ அந்த படத்துல சூப்பரா ஒர்க் ஆனதுனால செந்தூர பாண்டின்ற படம் வேற லெவல்ல ஹிட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி தான் தோல்வியே பார்த்துட்டு இருந்த நம்ம தளபதி விஜய் அவர்களுக்குமே இந்த படம் குறிப்பா சினிமா தியேட்டர்ல அதிகமான நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இதனால மக்கள் மனசுல விஜயும் இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கரியர்லயே செந்தூர பாண்டின்ற படம் தான் மிகப்பெரிய திருப்பு முனையாவே அமைஞ்சிருக்குங்க. இந்த செந்தூர பாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா விஜயகாந்த் அவர்களே ஒரு சில பேட்டியில பேசும்போது என்ன ஆளாக்குனவரே S.A. சந்திரசேகர் அவர்கள் தான். அவருடைய மகனுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனாலதான் இந்த படத்துல நடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ விஜய்க்காக விஜயகாந்த் செய்த இந்த செயலுக்காக குறிப்பா மக்கள் மத்தியில விஜயகாந்த் இன்னும் மேல உயர்ந்து பல பாராட்டுகளையும் அவருக்கு இது பெற்றுக் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் நடந்த பல மேடை பேச்சுல S.A. சந்திரசேகர் அவர்களே இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த குறிப்பா சுட்டிக்காட்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றியும் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ ரீசெண்டா நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கையை ஏந்தினாரு. இந்த நேரத்துல தளபதி விஜய் அவர்கள் அவரை நேர்ல பார்க்க வரும்போது ஒரு துளி கண்ணீர் சிந்தினாருன்றது நம்ம சோசியல் மீடியால பல இடத்துல பார்த்திருப்போம். அந்த கண்ணீருக்கு பின்னாடி எவ்வளவு அன்பும் மரியாதையும் இருக்குன்றது உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை உன் நண்பர்கள் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்லயுமே ஷேர் பண்ணுங்க. நீ இன்னும் சேரலையா? நிஜமாதான் சொல்றியா? நீ இன்னும் சேரலையா? அட என்னப்பா அங்க சத்தம்? பிரைன் டெக் லேர்னிங் சென்டர் கிளாसेसல இன்னமும் ஒரு பையனை சேர்க்கலையா? என்னப்பா உன்னை விவரமான ஆளு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சொல்றாங்க கேளு. அபாகஸ் அகாடமிக் டியூஷன், ஹேண்ட் ரைட்டிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், யோகா, பாட்டு, நடனம் மற்றும் சிறப்பு தேர்வு பயிற்சிகள், உலக தரத்திலான கல்வி உங்கள் வீட்டிலிருந்தே. சிம்பிளா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கோச்சிங் சென்டர்னு சொல்லுங்க. அதானே முன்னாடியே கேட்டேன். நீ இன்னும் சேரலையான்னு. Brain Tech Learning Center for better tomorrow. Call 9840932521. Visit our website braintechweb.com. இணைவோம் இணையம் வழியே.